இம்ப்ரெஸ் பிலிம் புரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது. டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமா இன்னைக்கு டாஸ்மாகுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவோன்னு முன்கூட்டியே பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல போராடுவதற்காக வீட்டில இருந்து கிளம்பிய தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டு வாசல்லையே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வினோஜ் அவர்கள் வீட்டு காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். சரி, இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வீட்டு வாசல்லையே போராட்டத்துக்கு போகும்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வினோஜ் அவர்களும் வீட்டு சிறை காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஒரு சமூக வலைதள பக்கத்துல இது குறித்து ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. என்ன நடந்தது சார்? பாரதிய ஜனதா கட்சி நடக்கக்கூடிய ஜனநாயக போராட்டத்தை திமுக ஆட்சி சர்வாதிகார போக்கோடு எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கைது செய்வதை பார்க்கிறோம். இந்த டாஸ்மாக் ஊழல் கைது மட்டுமே இல்ல, கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்ட இந்துக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் உணர்வுகளுக்காக இதே ராஜரத்னம் ஸ்டேடியத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்க ஜனநாயக அறப்போர் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது இதே மாதிரி காவல்துறை வைத்து மிக கடுமையாக எங்கள் மீது அடக்குமுறையை திணித்தது திமுக ஆட்சி. அதே மாதிரியான அடக்குமுறை இதே தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் முதல்வராக இருந்த பொழுது ஜனநாயகத்தை குரல் வலையை நெருக்காதீர்கள் அன்றைக்கு இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை பார்த்து பேசினார். ஆனா இன்றைக்கு அதைவிட மிக கொடுமையாக ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கிற வேலையை தமிழக முதல்வராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. எப்படி டெல்லியில மதுபான ஊழல் முறைகேடு மிகப்பெரிய அளவிற்கு நியாயமான் மாதிரி தன்னை அடையாளப்படுத்திய கேஜ்ரிவாலுடைய முகத்திரையை கிழித்ததோ, இன்றைக்கு அவரே தோற்று போனாரோ, அவருடைய கட்சி அடையாளம் இல்லாமல் காணாமல் போயிருக்கிறதோ, பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்கள் எப்படி நம்பிக்கை வைத்தார்களோ அதைவிட பன்மடங்கு மதுபான ஊழல் முறைகேடை செய்த இந்த திமுக ஆட்சியை தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் மக்களை ஏமாற்றி ஊழல் செய்வதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடையே ஒழிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் இன்றைக்கு அதை வைத்து கொள்ளை லாபம் சம்பாதிப்பது என்பது அருவருக்கத்தக்கது, இந்த ஆட்சிக்கு அவமானகரமான செயல். ஆனாலும் கூட தங்களுடைய கொள்ளை லாபத்திற்காக இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான முன்னுதாரணத்தை செய்கிற திமுக ஆட்சியை கண்டித்து நாங்கள் ஜனநாயக ரீதியாக குறிப்பிட்ட இடத்தை அடையாளப்படுத்தி அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு கூட விடாம கிளம்பும் பொழுதே எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை கைது செய்வது என்பது இது முழுக்க முழுக்க இந்த ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு பயந்து போயிருக்கிறது. மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள். அதை கண்டு இவர்கள் அஞ்சு கொண்டிருக்கிறார்கள். 2026 இருமாப்போடு வெற்றி கொள்வோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு இறுதி வெற்றியை கூட பெற முடியாது என்கிற மோசமான மனநிலை தான் திமுகவுடைய இந்த அடக்குமுறை காட்டுகிறது. தொடர்ந்து நாங்கள் களத்தில் போராடுவோம். கைதுகளை பற்றி அஞ்சப் போவதில்லை. மக்களுக்கு உண்மை தெரியும் வரை, மக்களிடத்தில் ஏமாற்றி இந்த ஊழல்வாதிகள் கைது செய்யப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அண்ணாமலை அவர்கள் அவருடைய பதிவுல இன்னொன்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு. நாங்க தேதியை முன்கூட்டியே அறிவிச்சதுனால தானே கைது பண்றீங்க, நாங்க அறிவிக்காம சடனா பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்கன்னு. ஜனநாயக ரீதியாவோ ஜனநாயக ரீதியா நீங்க போராடுறீங்க சரி, ஆனா சட்டப்பூர்வமா நாங்க திடீர்னு போராடுவோம் அப்படின்னு சொல்றது சரியாது. என்றைக்கு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் ஒடுக்கப்படுகிறதோ, குரல் வலை நசுக்கப்படுகிறதோ, அப்போ மாற்று போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுடைய மாநில தலைவருக்கு இருக்கிறது என்றதை நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும். நீங்க தொடர்ந்து அடக்குமுறை பண்ணுவீங்க, குரல் எழுப்ப விட மாட்டீங்க, ஒன்று கூட விட மாட்டீங்க, ஊடகத்தை சந்திக்க விட மாட்டீங்கன்னா அப்ப இந்த காட்டாட்சி தர்பாரை எதிர்த்து எந்த விதமான போராட்டங்களை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது 100க்கு 100 சரி. நியாயமாக அறிவித்து விட்டு வரக்கூடிய போராட்டத்தை நீங்கள் தடை செய்வீர்களேயானால் இனி அதிரடியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ஊழல் சம்பந்தமான கேட்ட கேள்விகளுக்கு நாங்க நேர்த்தியா சட்டப்பூர்வமா சந்திப்போம், இந்த விதமான ஒரு ஊழலோ முறைகேடோ நடக்கல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. நாங்க சட்ட ரீதியா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுப்போம்னு குறிப்பிட்டிருக்கிறப்போ இந்த போராட்டம் தேவைதானா? உச்ச நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஒருவரை நீங்கள் ஜாமீன் கொடுத்த உடனேயே அமைச்சர் பதவிக்கு அமர வைப்பீர்கள் என்றால் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய
நபர்களும் தான் அவர் மீதே புகார் கொடுத்தவர்கள். அப்ப அது சம்பந்தமான விசாரணையில் இருக்கக்கூடியவர்கள், சாட்சி சொல்லக்கூடியவர்கள். அவருக்கே நீங்க அமைச்சர் பதவியை கொடுத்தீங்கன்னா அப்ப எப்படி அது நியாயமாக நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி கூட திருந்தாத இந்த திமுக ஆட்சி, ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை சற்றும் மதிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நேர்மையாக ஆட்சி செய்வார்கள் நாம நம்ப முடியும்? அதையெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கு என்பது வெளிப்படைத்தன்மையாக எல்லா மக்களும் அறிந்திருக்கிறார்கள். ஒரு ஊழல்வாதிய திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் உண்மையை சொன்னால் நிறைய அமைச்சர்கள் வரிசையாக கைது செய்யப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான முன்னுதாரணத்தை திமுக கொண்டிருக்கிறது. அறவழியில் போராடக்கூடியவர்களே அடக்குமுறை செய்வோம் என்ற இந்த கடின போக்கு என்பது கடந்த காலத்துல எந்த ஆட்சியிலும் இல்லாது. சொல்ல போனால் இதற்கு முந்தைய கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் கூட போராட்டம் நடத்திய பிறகு கைது செய்வார்கள். ஆனா அவருடைய மகனாக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்பது அடக்குமுறையும் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது ஊடகமும் சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் மக்களிடத்தில் எதையும் மறைக்க முடியாது. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள். அமலாக்கத்துறையினுடைய இந்த ரெய்டு என்பது தொடரும். 1000 கோடி ஊழல் மட்டுமல்ல, இதை தாண்டி இன்னும் கடுமையான விசாரணை நடைபெறுமேயானால் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியே இந்த சாராய பணத்தில் கொள்ளையடித்துத்தான் வந்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமா தெரியும். அதுவரை எங்களுடைய ஜனநாயக போராட்டம் தொடரும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். இம்ப்ரெஸ் பிலிம் புரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது.